இதுவரை நீங்கள் என்றைக்காவது யோசிச்சிருக்கீங்களா நம்ம ப்ரஷ் பண்ணாமல் இருந்தால் என்ன நடக்கும்ன்ட்டு? அட்லீஸ்ட் ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு வருஷம், இல்லை நம்ம வாழ்க்கை மொத்தமாக நம்ம ப்ரஷ் பண்ணாமல் இருந்தால் என்ன நடக்கும்ன்றதை நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? ஒருவேளை இது நடந்தா ஹாய், வெல்கம் பேக்ஸ் டு KonaChithappa. ஐயா, இது கோரப்பல்லு பல வருஷமா துரு பிடிச்சு போய் கிடக்கு. பல்லு விலைக்கு 18 வருஷம் ஆகுது. 18 வருஷமா? பூரா பாய்சன். ஐயா, என் பல்ல பூரா மாதிரி புளுவா இருக்கு பத்தியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் தலையில இருந்து கால் வரைக்கும் விசை ஏறி உன் கண்ணு பூரா புளுவாகி போகும். உன் ஜோலியும் முடிஞ்சு போகும். நம்ம வாயில் இருக்க பாக்டீரியா எல்லாமே வந்து கெட்ட பாக்டீரியா கிடையாது. நம்ம வாயில் மட்டுமே கிட்டத்தட்ட 6 மில்லியன், அதாவது 60 லட்சம் பாக்டீரியா குடியிருக்கு. இப்போ இருக்க நிலைமைக்கு கண்டிப்பாக கொரோனாவும் இருக்கும். நம்ம ஒரு நாளைக்கு மட்டுமே ப்ரஷ் பண்ணாமல் இருக்கிறப்போ நம்ம பல்லில் வந்து எல்லோயிஷாக ஒரு ஃபார்ம் ஆகும். அந்த பாக்டீரியா நேம் தான் பிளேக். அது ஒரு வகையான ஸ்டிக்கியான கம்மியான பாக்டீரியா. இந்த பாக்டீரியா வந்து மற்ற பாக்டீரியா எல்லாத்தையும் வந்து ஒட்ட வச்சுக்கும். இதனால நம்ம வாயில் சீக்கிரமாக அசுத்தம் ஆகிட்டே இருக்கும். ஒரு நாளில் இந்த பிளேக் பாக்டீரியா நம்ம பல்லில் இருக்கிறத நம்மளே வந்து உணர்வோம். ஒரு வேளை நம்ம வாழ்க்கையில் நம்ம ப்ரஷ் பண்ணாமல் இருந்துட்டால் என்ன ஆகும்? உங்கள் வாயில் இருக்க சில பாக்டீரியா நம்ம ஹெல்த்தை ப்ரொமோட் பண்ணுது. ஆனால் பாசிட்டிவோட நெகட்டிவ் பாக்டீரியா அதிகமாக இருக்கிறதுனால தான் நம்ம டெய்லி ப்ரஷ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வந்து ஆளாகிறோம். இப்போ நீங்கள் ப்ரஷ் பண்ணுறதை 1 வீக் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் எப்படி இருக்கும்? உங்கள் வாய் நாட்டுறதை நீங்களே உணர்வீங்க. மற்றவங்க பக்கத்தில் அண்டவே மாட்டாங்க. ஒரு வாரத்துக்கே இந்த நிலைமைனா அப்போ மொத்த வாழ்க்கையும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஆக்சுவலாக 1 வீக்லேயே அந்த பிளேக் டீத்தோட ஒரு லேயராக ஃபார்ம் ஆகிடும். பல்லு மொத்தமும் மஞ்சள் நிறமாக மாறிடும். ப்ரஷ் பண்ணிங்கன்னா கூட அந்த மஞ்சள் நிறம் போகவே போகாது. அப்படி நீங்கள் அதை க்ளீன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டென்டிஸ்ட் கிட்ட தான் போய் ஆகணும். அது 6 லட்சத்துலேருந்து 10 லட்சம் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஃபாஸ்ட் ஒர்க் பண்ணி நம்ம 1 மந்த்துக்கு நம்ம போயிடலாம். உங்கள் பல்லு மொத்தமாகவே சொத்தாக ஆரம்பிக்கும். போக போக அந்த பல்லோட ஓட்டைகள் இன்னும் அதிகமாகும். நான் எல்லாத்தையும் மைனஸ் பாயிண்ட்டாகவே சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இதுலேயுமே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. அதாவது என்னென்னா, ஒரு நாளைக்கு நீங்கள் 5 மினிட்ஸ், அதாவது ஆவரேஜாக நீங்கள் 5 மினிட்ஸ் ஒரு ப்ரஷ் பண்ணிட்டீங்கன்னா 1 மந்த் நீங்கள் ப்ரஷ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 2.5 to 3 hours வந்து உங்களுக்கு சேவ் ஆகும். பல்லு விளக்காமல் இருக்க ஒரே ஒரு நல்ல விஷயம் இது மட்டும்தாங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் எதாவது சாப்பிடணும்னு நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சாலும் உங்கள் பல்லு வந்து ரொம்பவே உங்களுக்கு வந்து கூச ஆரம்பிக்கும். இது வந்து வருஷக்கணக்காக வந்து தொடர ஆரம்பிக்கும். இதுக்கப்புறமும் நீங்கள் ப்ரஷ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பெரியோடோன்டிட்டிஸ் அப்படின்ற ஒரு கம் இன்ஃபெக்ஷன் நோய்க்கு நீங்கள் ஆளாவீங்க. இந்த இன்ஃபெக்ஷன் எஃபெக்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னர் லேயர் ஆஃப் கம், அதாவது உங்கள் பல்லோட ஈரை வந்து லூஸ் பண்ணிடும். உங்கள் பல் ஈரெலாம் வந்து அதிகமாக கேப் விழ ஆரம்பிக்கும். இந்த ஈர் கேப் அதிகமாகிறதுனால நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு வந்து அந்த ஈர் கேப்பில் போய் ஃபில் ஆகிறதுனால அதில் பாக்டீரியா இன்னும் உங்களுக்கு வந்து அதிகமாக உருவாக ஆரம்பிக்கும். ஒரு ஸ்டேஜில் இந்த கம்மு அழிக்கிறதுக்கு உங்களோட இம்யூன் சிஸ்டம் வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த பல் எல்லாமே உங்களுக்கு கொட்டிடும். அதுக்கப்புறம் உங்கள் வாயை சுற்றி ஒரு ஹெல்த் இஷ்யூ உங்களுக்கு கிரியேட் ஆகிட்டே இருக்கும். இதுக்கப்புறம் ஒரு லெவல் மேலே போனால் இந்த சிவியர் பெரியோடோன்டிட்டிஸ் 2012 நடந்த ஒரு ஸ்டடி படி ரெக்டிக்கல் டிஸ்ஃபங்க்ஷனுக்கு வழிவகுக்கும். அதாவது ஆண்மை குறைபாடு ஏற்படும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு நாளைக்கு நீங்கள் 2 மினிட்ஸ் நீங்கள் ப்ரஷ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஒன்றும் குறைஞ்சி போகிறது கிடையாது. இந்த கோவிட் சுச்சுவேஷனில் நம்ம உடம்பை நம்ம தான் பார்த்துக்கணும். உங்கள் ஹெல்த்தை நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஒரு வேளை இந்த கோவிட் அப்படியே நிரந்தரமாக இங்கே தங்கிடுச்சுன்னா இது நடந்தால் என்ன ஆகுன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். I think the girls with their nails done now.